எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரே மாதிரி ரிசல்ட் தான் வரும். லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ப்ரே பண்ணா மட்டும் இங்க எதுவுமே மாறாது. தன்னோட சரௌண்டிங்கை மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதவங்கள கடவுள் கூட மாத்த மாட்டாரு. நீங்க இப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நான் நினைச்சிருக்கேன். நான்லாம் முன்னாடி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் புது ட்ரெஸ் போடுவேன். நான் புதுசாக வாங்கிட்டு வந்த ஒரு ட்ரெஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு போடலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு போடலாம், இந்த ட்ரிப்பு போகும்போது போடலாம் அப்படின்னு போடாமையே ஒரு 1 to 2 வருஷம் வச்சுட்டேன். கடைசியில் அந்த ட்ரெஸ் எனக்கு இப்போ பத்தவே இல்லை. என்னடா பேச்சு திறமையை பற்றி பேச வந்தா ட்ரெஸ்ஸை பற்றி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியலன்னு மன உளைச்சலுக்கு ஆளானதான் மிச்சம். அதனால இப்போவாது அக்கேஷனுக்கு புது ட்ரெஸ்ஸோ இல்லைனா வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸோ நல்ல ட்ரெஸ்ஸை போடும்போது நல்ல ஃபீல் வருதே, அதை டெய்லி ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் இப்போ டெய்லி நல்ல ட்ரெஸ் போடுறேன். நல்ல ட்ரெஸ் மீன்ஸ் புதுசா ட்ரெஸ் வாங்கி போடுறது இல்ல. என்ன பாக்குறவங்க பார்வையிலையும் முன்னாடி இப்பவும் நல்ல டிஃபரெண்ட் தெரியுது. கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீட்டா அயர்ன் பண்ணி போடுங்க. நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ண கத்துக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்மளோட ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டியா காட்டிக்க முடியும். இப்ப நீங்க பாக்குற மாதிரி சட்டை போடுறதுக்கும் இப்படி பாக்குற மாதிரி ஷர்ட் பேண்ட் போடுறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு சின்ன மாற்றம் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அப்பியரன்ஸ்லயும் சேஞ்சஸை கொண்டு வரணும். நம்ம லுக் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்ஸை வச்சே உங்க தோற்றத்தை அட்ராக்டிவா மாத்திக்க முடியும். இந்த ஹேரையும் ஸ்டைலிஷா இல்லாம பாக்குறதுக்கு டீசெண்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மத்தவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். இந்த 2 விஷயம் சேர்ந்தாதான் உங்களுக்கு இந்த பவர் வரும். எஸ், கான்ஃபிடென்ட். பேசுறதுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் வேணும். கான்ஃபிடென்ட்டுக்கு முதல்ல கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வரணும். நல்ல க்ரூமிங் சென்ஸ் வேணும். இது எல்லாம் இருந்தாதான் நல்ல கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட்டுக்கு மற்ற சில ஃபேக்டர்ஸும் இருக்கு. அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா இருந்தா நம்மளை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். நம்மளை பார்த்து 4 பேர் நம்மள மாதிரியே மாறணும்னு நினைப்பாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். எதுக்கும் பயப்படாதீங்க, எதையுமே ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதுல 5th பாயிண்ட் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாயிண்ட். அதுக்கு நீங்க முதல்ல இருக்கிற 4 பாயிண்ட்டை பார்க்கணும். ஒர்க் ப்ரெஷர்ல உங்களுக்கு பல யோசனை வரும். அதை சரியா சொல்ல தெரியலனா ஒரு யூஸும் இல்லை. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா உங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் தைரியமா சொல்லுவாரு, சீக்கிரமா முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அவருக்கு லக் இருக்கு, சீக்கிரமா முன்னேறிக்கிட்டே போறாரு அப்படின்னு. இல்ல, அவர் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. நீங்களும் அதை டெவலப் பண்ணலாம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் செய்யற வேலையை தெள்ள தெளிவா சுருக்கமா கம்யூனிகேட் பண்றாரு அடிக்கடி. முதல்ல கம்யூனிகேஷனை பற்றி இங்கே நிறைய பேர் தப்பான எண்ணத்தோட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாய தோற்றத்தை நம்ம உடைக்கணும். நல்ல கம்யூனிகேஷனுங்கிறது நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா மட்டும்தான் வரும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ், கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு ஸ்கில். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலுமே கம்யூனிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கலாம். பல பேர் இங்கே செய்கிற தப்பு என்னன்னா டிக்ஷனரியில இருந்து ரொம்ப கஷ்டமான வேர்டை சூஸ் பண்ணி அதை எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணுவாங்க. இதனால ஈஸியா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது.